தாய்மைங்கிறது தலைப்பு. தாய்மைனா அம்மா, அம்மானா தாய்மை. அம்மானாலே வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உடனே நெஞ்சம் கடக்க, கண்ணுல கண்ணீர் நீர் கோடிட, ஒரு துக்கம் அம்மா விட்டுட்டு இருக்கிறமே. ஆனா அது இல்ல, அம்மானா சிரிப்பு, அம்மானா புன்சிரிப்பு, அம்மானா பெருஞ்சிரிப்பு. நீங்க சிரிச்சத முதல்ல பார்த்து ரசிச்சது அம்மா தான். நீங்க முகம் பார்த்து சிரிச்சது அம்மாவை தான். முதல்ல நீங்க அழுதப்ப சிரிச்ச அம்மாவுடைய சிரிப்பு தான் நீங்க அழுகும் போது சிரிக்கிற அம்மாவுடைய கடைசி சிரிப்பு. இன்னைக்கு நீங்க வருத்தப்பட்டாலும் அம்மா மனசு வருத்தம் தான் படும். நிறைய கதை, மலையில தான் நினைச்சு மகனுக்கு கூட பிடிச்சாங்க, காதலிக்கு அம்மாவோட இதயத்தை கொண்டு கொடுத்தான்னு அம்மாவுடைய பெருமைய நமக்கு சொல்றதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு குறுக்கு படிச்சேன், அது அதோட அருமையா சொல்லுது. பயங்கர புயல், மழை, அடமலை. ஒருத்த பிசா வாங்க கடைக்கு போயிருக்கான். பிசா கடைக்காரர் கேக்குறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அவர் சொல்றாரு, இந்த அடமலைக்கு பின்ன எங்க அம்மா தான் பிசா வாங்க அனுப்பா. 50 வயது மகனை கூட அரைமலையிலே உணவுக்கு வெளியெடுப்பாத தாய்மை இதைவிட வெளியாக எதிர்பார்க்க முடியும். ஆனா தாய்மைன்னா அது அம்மாவுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. மனைவியின் தாய்மை எப்ப உணர்வோம்? காதல்ல கரம் பிடிச்சு நடக்கும் போதா? இல்ல. நம்முடைய குழந்தை சுமக்கும் போதா? அப்போ இல்ல. வாலிபம் போய், வயோதிகம் போய், நரைகூடி தோல் சுருங்கி கண்ணிடுக்கி ஒரு காப்பி போன 1 மணி நேரம் ஆனாலும் அந்த காப்பியை கை நடுக்கி பாதி கீழே சிந்தினால காலையில அவருக்கு காப்பி குடிக்கல தலைவலிக்கு கொண்டு வருவாங்க. அது மனைவியின் தாய்மை. மகளுக்கு திருமணம் முடிஞ்சு திருமண மண்டபத்துல கணவனோட கார்ல ஏற போகும்போது நமக்கு துக்க தொண்டை அடிக்கும், கண்ணு குமரிக்கிட்டு நிற்கும். மக ஓடி வருவான், அப்பா அம்மா அழுகாதீங்க. அந்த இடத்துல நிற்கும் மகளின் தாய்மை. ஆனா தாய்மைங்கிறது எப்ப பார்த்தாலும் அம்மா மனைவி குழந்தைக்கு தானா? இல்லவே இல்ல. குழந்தைய நெஞ்சில போட்டு தாளாட்டி தூங்க வச்சுட்டு அசஞ்சா எந்திரிச்சுக்கோன்னு முதுகு முடிச்சாலும் 3 மணி நேரம் அசையாம கிடக்குறானே தகப்பன், அது தகப்பனின் தாய்மை. 5 வயசு அண்ணன் 3 வயசு தங்கச்சிய விளையாட்டுல நண்பன் சேர்த்துக்கலன்னு சொல்லி சண்டைக்கு போறான் பாருங்க, அது அண்ணனின் தாய்மை. தாய்மைங்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்குள்ளும் பரவி கிடக்கு. அதை கண்டுபிடிங்க, அதை கொண்டு வாங்க. பொதுவா உலகத்துல ஒரு சொற்றனர், சகோதரத்துவம் பெருகட்டும், நட்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், தாய்மை பெருகட்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும், ஒவ்வொரு உயிருக்குள் இருக்கும் தாய்மை உலகத்தும் பெருகட்டும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பன் அயலா தாய்மை பெருகட்டும். அந்த தாய்மை பெருகுச்சுன்னா இன்னைக்கு நாம கவலைப்படுறோம் இல்லையா, பாலியல் வன்கொடுமை, தீவிரவாதம், கொலை கொள்ளை எதுவுமே நடக்காது. என்ன தாய்மைக்கே இருக்கிற ஒரு உணர்வு, அன்பு பண்பு பாசம் நட்பு இரக்கம் எல்லாம் அணைஞ்சிரும். தாய்மை உலகெங்கும் பெருச்சுன்னா அமைதி நிலம். அதனால சமூகமே, அப்பா அம்மா சமூகம் ஆசிரியர்கள் கலந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் வருங்கால சந்ததி, அது ஆண் குழந்தை பெண் குழந்தை அல்ல, அத்தனை பேருக்குள்ளும் இருக்கிற தாய்மையை வெளிக்கொண்டு வருங்கள். உலகெங்கும் ஒருவரோடு ஒருவர் தாய்மை பாராட்டுங்கள். உலகமே தாய்மை பொங்கி பெருகும் போது அமைதியான நிம்மதியான வாழ்வு வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்கும். தாய்மையை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு கடைசியிலேயே அம்மாவை பத்தியே சொல்லி முடிக்க நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏன் அம்மா நான் வருத்தம் வருதுன்னா, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம இங்க இருக்கிறோமே அப்படிங்கறதா அதுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய உறவினர் ஒருவர் சமீபத்துல இறந்துட்டாரு. அப்ப ஊருக்குள்ள பேசுனாங்க, அப்ப பெரிய படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு மகன் அமெரிக்காவில இருந்து வரட்டும் இன்னும் நடுவுட்ல போட்டு வச்சிருக்கேன். அப்ப என்னோட அத்தை சொன்னாங்க, நாம பார்த்து கட்டின வீட்டுல, நாம பார்த்து தொடச்சு வச்ச வீட்டுல இறந்து போனா மகன் உள்ளூர் இருந்தா உடனே எடுத்துருவேன், வெளிநாட்டு இருந்தா அதுக்கப்புறம் கூட 2 நாளைக்கு இருக்கலாம் ஐயா. இப்படி மகளை பற்றி நெகட்டிவா கேவலமா பேசுற இடத்துல கூட அதை பெருமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை தாய்மைக்குரியது என்று கூறி, தாய்மைக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவர் மத்தியிலும் தாய்மையை பற்றி நான் பேசுவது மட்டுமல்ல, இன்று முதல் அனைவரும் தாய்மையின் மறு உருவம். தாய்மைனா அது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணும் ஒரு தாய் தான். என்ன தாய்மானவன் ஆணுக்கு தான் சொல்லியிருக்காங்க, தகப்பனானவன்
சாமி இல்ல, தாய்மான சாமிக்கு கோயில் வச்சு கூப்பிடுறவங்க நாம. கடைசியா இந்த அன்னையர் தினம் யாருக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புறேன்னா என்னோட கணவருக்கு. ஏன் தெரியுமா? ராத்திரி 2 மணிக்கு தூக்கத்துல ஒரு பாயிண்ட் எழுதிச்சா கூட ஏங்க எங்க எழுப்பி சொன்னா கேட்பாரு. இங்க வந்து பேசுறதுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. இந்த 2 நிமிஷம் பேச்சு நான் 20 தடவை வேற வேற மாடுலேஷன் சொன்னாலுமே அதை